யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு வரோம். யோகி ராம் சுரத்குமார் ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட உரைகளை தொடர்ச்சியாக கேட்க ஆரம்பிக்கிறார். வசந்த் விஹாரில் கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் அங்கே தான் இருக்குது. அங்கே வந்து தொடர்ந்து அவரோட உரைகளை கேட்குறார். அப்போது ஜெய கிருஷ்ணமூர்த்தி சென்னையிலேருந்து ரிஷி வேலிக்கு கிளம்புறதா ஒரு ஏற்பாடாக இருந்தது. அதை கேட்ட உடனே யோகி ராம் சுரத்குமார் தானும் போகணும் அப்படின்னு நினைக்கிறார். ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவரோட பிறந்த ஊரான மதனப்பள்ளியில் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த ரிஷி வேலி. அங்கே அவர் ஒரு பள்ளி நடத்தின்னு இருந்தார். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளையும் ஆசிரியர்களையும் வருஷா வருஷம் அவர் இந்தியாவுக்கு வரும்போது சந்தித்து பேசுறதுங்கிறத வழக்கமாக வச்சுருந்தார். அங்கே ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு யோகி வந்திருக்கிறது நன்னா தெரியும். தூரத்துலேருந்து இவர் தன்னையே பார்த்துட்டு இருக்கிறத அவர் கவனிக்கிறார். அப்புறமா தன்னோட நண்பர்கள்கிட்ட ஏதோ சொல்கிறார். அதை புரிஞ்சுட்டு யோகி அங்கேருந்து ரிஷி வேலியிலேருந்து கிளம்புறார். ஞானிகளோட நடவடிக்கை எல்லாமே எப்போவுமே புதுராக தான் இருக்கும். ஏன் யோகி ராம் சுரத்குமார் தொடர்ச்சியாக ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பார்க்க போகிறார், அவர்கிட்ட பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் இவருக்கு என்ன இருந்தது, இதெல்லாம் நமக்கு ஒரு யோசனையாக இருக்கலாம். ஏன்னா யோகியே ஒரு ஞானிங்கும்போது அவர் எதுக்கு இன்னொரு ஞானியை போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இது எல்லாமே என்ன யோசித்தாலும் நமக்கு அதுக்குண்டான நம்ம யூகிக்கிற விஷயம் எல்லாமே நம்மளோட சின்ன அறிவுக்கு யோசிக்க முடியாத விஷயம். ஆனால் பின்னாளில் யோகி ராம் சுரத்குமாரை தொடர்ந்து வந்தவ அத்தனை பேரும் ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட உரைகளையும் புத்தகங்களையும் வாங்கி படித்து அது ஆன்மீகத்தில் வேகமாக முன்னேறினான். ஜெய கிருஷ்ணமூர்த்தி அந்த வருஷமும் இந்திய பயணத்தை முடிச்சுட்டு அமெரிக்கா கிளம்பிட்டார். யோகி ராம் சுரத்குமாரும் சென்னைக்கு வந்துட்டார். கொஞ்ச காலம் அடையாறில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் அங்கங்கன்னு கொஞ்ச காலம் தங்குறார். அப்புறமா பப்பா ராம்தாஸ் அவருடைய பக்தரான தேவசேனாபதி வீட்டில் போய் அவருடைய அனுமதியோடு அவள் வீட்டில் தங்குறார். அவள் வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய பாடங்கள்லாம் சொல்லித்தரார். நடுவில் சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய தியோசபிக்கல் சொசைட்டிக்கு போகிறார். அங்கே மிகப்பெரிய ஒரு நூல் நிலையம் இருக்குது. அங்கே போய் நிறைய படிக்க ஆரம்பிக்கிறார். அங்கே தான் திரு ஸ்ரீராம் அப்படிங்கிறவருடைய நட்பு இவருக்கு கிடைக்கிறது. பின்னால் இந்த ஸ்ரீராம் தான் தியோசபிக்கல் சொசைட்டியோட தலைவராகவும் இருந்தார். அங்கேயே உட்காந்து படிக்கிறது, அப்புறம் ஸ்ரீராமோட நிறையா பேசுறதுன்னு காலம் கழிஞ்சுட்டே இருக்கு. ஸ்ரீராமுக்கு யோகியை பார்க்கும்போது அவருடைய தேஜஸும் அவருடைய ஆத்ம அக்னி அப்படியே சுடர்விட்டு எரியறத அவர் பார்க்குறார். எல்லா வகையிலையும் யோகிக்கு அவர் ரொம்ப உதவியாக இருந்தார். ஒரு நாளைக்கு ஒரு வெளிநாட்டு அன்பரை கூப்பிட்டு இவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இவரோட பேர் தான் ட்ரூமன் கெய்லர் வாட்லிங்டன் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார். இவரோட நீங்கள் நிறையா பேசணும் அப்படின்னு. அவர் தான் பின்னால் யோகியோட சரித்திரத்தை த காட் சைல்டு திருவண்ணாமலை அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதுகிறார். அவள் 2 பேருக்கு ஒரு நெருக்கமான ஒரு நண்பர்கள் மாதிரி பேசிகிட்டே இருக்கா. சட்டுன்னு ஒரு நாள் பப்பா ராம்தாஸ் ஆசிரமத்திலேருந்து தேவசேனாபதி வீட்டுக்கு ஒரு கடிதம் வருது. அதில் யோகி அவர்கள் அங்கேருந்து புறப்பட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருந்தது. இந்த தேவசேனாதிபதி யோகி கிட்ட சொன்ன உடனே அவர் அங்கேருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு போகிறார். அது வந்து 1963 வருஷம். கஞ்சன்காடு பப்பா ராம்தாஸ் ஆசிரமத்திலேருந்து பப்பா ராம்தாஸ் அவர்கள் தன்னோட சரீரத்தை உதிர்த்து விதேக கைவல்ய நிலையை அடைஞ்சார் அப்படிங்கிற செய்தி உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. யோகி ராம் சுரத்குமார் அந்த செய்தியை கேட்டுண்டார். அவர் முகம் சலனம் இல்லாமல் இருந்தது. அருணாச்சல மலையை நோக்கி மெதுவாக நடக்க ஆரம்பித்தார். பெரிய பாறையில் ஏறி உட்காந்துக்கிறார். மலையோட உச்சியை அப்படியே கூர்ந்து பார்க்குறார். அவருக்குள்ளே ஏனோ மாதாஜி கிருஷ்ணாபாயோட நினைவுகள் வந்துட்டே இருந்தது. ஒரு ஞானி இன்னொரு ஞானி தன்னோட சரீரத்தை விடும்போது வருத்தப்படுறதெல்லாம் கிடையாது. ஆனால் உலகத்து பொருட்டு அவளால் மௌனமாக இருப்பாள். நம்மளை மாதிரியே உள்ளுக்குள்ளே உருகுவா. அது ஒரு பக்தி பாவம். அது எதுவுமே இந்த எல்லைக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய இந்த உடல்லிருந்து எல்லையில்லாத ஒன்னோட கலக்கிறதுங்கிறது ஒரு மாபெரும் வைபவம். இன்னும் கேட்டால் நம்ம பார்வையில் அது கலக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குரு அப்படிங்கிறவர் எப்போவுமே அந்த நிலையில் தான் இருக்கார். ஆனாலும் இங்கே ஒரு
நம்ம தோற்றத்துக்காக அவள் அந்த சரீரத்தை விட்டுட்டாங்கிறத காட்ட வேண்டியிருக்கு. ஆனால் யோகிக்கு என்ன தோன்றுதுன்னா, இந்த பிச்சைக்காரனை அவர் எப்படிலாம் நேசித்தார் தெரியுமா அப்படின்னு யோசிக்கும்போதே தாய் மாதிரி கூடவே இருந்து பாதுகாத்த மாதாஜி கிருஷ்ணாபாயோட சொற்களும் அவருக்குள்ளே பொங்கி பொங்கி வந்தது. தான் எப்படி மாதாஜி மாதிரி பப்பா கிட்ட நடந்துட்டோமா அப்படின்னு தெரியலையே அப்படிலாம் யோசிக்கிறார். ஆனால் அந்த அருணாச்சலமே இப்போ பப்பா ராம்தாஸாக தான் முன்னாடி நிற்கிறது அப்படிங்கிறத உணர்றார். மாதாஜியோட சுயசரித்தையே பப்பாவோட பெருமையை பேசுன்னு அவருக்குள்ளே தோணித்து. அதனால் தான் கேட்ட தான் படித்த மாதாஜி கிருஷ்ணாபாயோட சரித்திரத்தையும் அந்த சொற்களையும் அருணாச்சலத்துக்கு முன்னாடி நினச்சி பார்த்துட்டே இருக்கார். புருஷோத்தமரே பப்பா அப்படின்னு மாதாஜி கிருஷ்ணாபாய் அதில் தொடங்கியிருக்கார் அந்த சரித்தையில். யோகியோட கண்களில் அப்படியே நீர் கொட்டித்து. அடுத்த வரிய மாதாஜி அவ்வளோ அற்புதமாக எழுதியிருந்தார். ஏ பப்பா, எங்கும் வியாபித்து அதற்கு அப்பாலும் இருந்தாலும் என்னுடைய தெய்வீக தாயாவும் தந்தையாகவும் இருப்பவரே, உங்களுடைய எல்லையற்ற படைப்பில் என்னையும் பிறக்கச் செய்து உலகியல் வாழ்வில் இன்ப துன்பங்கள் வாயிலாக கடந்து செல்லுமாறு செய்தீர்கள். உங்களுடைய குழந்தையாக இருந்து மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாகவும் வேதனையை வேதனையாகவும் துன்பத்தை துன்பமாகவும் உணர்ந்தேன். சமயத்தில் நீங்கள் ஏன் அந்த அனுபவங்களை எல்லாம் கொடுத்தீர்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு போர்த்தது. அந்த சுயசரிதையோட வார்த்தைகள் எல்லாம் யோகிக்கு ஞாபகம் வருது. எப்படி பப்பா தன்னை நடத்தினார் அப்படின்னு மாதாஜி எழுதியிருக்கா. துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறது அப்போது மாதாஜிக்கு தெரியல. ஆனால் பப்பா தான் அவரோட 25 வருஷ கால வாழ்க்கைக்கு அப்புறமா அவரை தன்னோட முன்னாடி அழிச்சின்னு வந்து இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மை இருக்குங்கிறத காமிச்சு கொடுக்குறார். அதுக்கப்புறமா அந்த மேலான உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஆவலையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் அவரே. அதுக்கப்புறமா அந்த ஆன்மீக அனுபவத்தையும் மாதாஜிக்கு கொடுக்குறார். அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்க தனக்குள்ளே இருந்த அதுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிற விஷயங்களை உணர ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பில் தான் பார்த்ததும் கேட்டதும் இன்ப துன்பங்களோட சம்பந்தப்பட்ட எல்லாமுமே ரொம்ப இயல்பானதுன்னு புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறார். பெரிய ஞானம் கிடைக்கிறது. அந்த ஞானத்தோட சேர்ந்த அனுபவத்தோடவும் பப்பா ராம்தாஸோட குழந்தை மாதிரி உள்ளுக்குள்ள அந்த பிரபஞ்சம் முழுக்க அவ பார்க்கும்போது அவரே அவளுக்கு தெய்வத்தாயா தெரியறார். இதை வாசிக்க வாசிக்க யோகி ராம் சுரத்குமார் ஆஹா ஆஹா என் பப்பா அப்படின்னு தன்னோட நிலையே அப்படியே தன்னோட தாய் எப்படி உருகி உருகி எழுதியிருக்கா அப்படின்னு நெக்குருகி போகிறார். தன்னோட அனுபவத்தை அப்படியே மாதாஜி எழுதியிருக்கா அப்படிங்கிறது புரியறதவருக்கு. அப்போ ராமாச்சல சிவ ராமாச்சல சிவ ராமாச்சல சிவன்னு பல முறை சொல்கிறார். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அருணாச்சலம் அப்படியே நெகிழ்ந்து போகிறது. அந்த பக்தனோட இதயம் இழஞ்சு இழஞ்சு அந்த நாமத்தில் கரையும் போது அருணாச்சலம் நெருப்பாக நிமிர்ந்து நின்னுது. அப்போதான் அந்த மலையிலேருந்து அசரீரி மாதிரி காட் சைல்ட் திருவண்ணாமலை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை எங்கேயோ இந்த ட்ரூமன் கெய்லர் அப்படிங்கிற அந்த வெளிநாட்டோட பக்தரோட மனசுக்குள்ள ஸ்பூரிச்சது. யோகி ராம் சுரத்குமார் திரும்பவும் அந்த மலையிலோட உச்சியை பார்த்துட்டே இருக்கார். அதே சமயம் அங்கே அனந்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அப்படின்னு தொடர்ந்து ஜபம் பண்ணிகிட்டே இருக்கா. அங்கே அந்த மகா ஞானியான பப்பா ராம்தாஸோட திவ்ய சரீரத்துக்கு முன்னாடி எல்லாரும் பாடிண்டே இருக்கா. ராம பிரம்மம் அங்கேயும் இங்கேயும் அப்படியே தன்னோட கருணையை பொழிஞ்சது. மாதாஜி அந்த சரித்திரத்தில் இன்னும் எழுதியிருக்கிறது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்குறார் யோகி. அதில் மாதாஜி எழுதியிருக்கா, இந்த பிரபஞ்சத்தோட ஆட்சியாளரே பப்பா, உங்களுடைய மகிமைங்கிறது விளக்க முடியாதது. நீங்கள் உலகம் முழுக்க வாவிச்சு இருக்கிறது அதற்கு அப்பாற்பட்டவராக மட்டும் இல்லாமல்
உலகமாகவும் கூட நீங்கள் தான் இருக்கீள் அப்படின்னு அதில் திருப்பவும் அதை எல்லாத்தையும் எழுதியிருக்கா. அந்த அனுபவத்தை தனக்கு அளித்தது எப்படி? தான் எறும் உடல் தான் அப்படின்னு நினச்சிருந்த அந்த உணர்விலிருந்து, அந்த நிலையிலிருந்து தன்னோட மனசை தூய்மையையும் அமைதியும் அனுபவிக்காமல் இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு நிரந்தரமான இருப்பில் அவளை ஒருமுகப்படுத்த வச்சு, அதே சமயத்தில் பல சமயங்களில் பழக்கம் காரணமாக தான் மனசு எப்படியெல்லாம் அலைஞ்சது, கடைசியாக பூர்ணமான பப்பா ராம்தாஸோடைய அருளால் எப்படி அழியாத பேரிருப்போட தான் இணைஞ்ச அந்த நிலையை, அந்த பூரண நிலையை, அதுக்கு அப்புறமா அவள் அடைஞ்ச அமைதியை அவள் எழுதியிருந்தா. உங்களுடைய மேலான இருப்பை உணர்ந்த பின்னர் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதற்கு அப்பாற்பட்டும் நான் இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை அருளினீர்கள். பேரானந்தம் அளிப்பவரே பப்பா அப்படின்னு அவளோட உள்ளத்தில் எந்த மாதிரி ஒரு பக்தி இருந்ததோ, எந்த மாதிரி ஒரு அன்பு இருந்ததோ, அது எல்லாத்தையும் அவள் எழுதியிருந்தா. இது எல்லாத்தையும் யோகி நினச்சி பார்க்குறார். அதுவும் மாதாஜி தனக்கு நடந்த உபதேசத்தை பற்றியும் எழுதியிருக்கான். ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெயராம்ங்கிற புனிதமான ராம மந்திரத்தை உபதேசம் பண்ணி ராத்திரி பகலாத உச்சரிக்க வச்சேள். உங்களை நோக்கி வழி நடத்தினேள். அது மட்டும் இல்லாமல் உன்னோட மனசில் எழுந்துக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் பார்க்குற அனைவரையும் ராமன்னு நினைக்கும்படி சொன்னேள் அப்படின்னு மாதாஜி அந்த சரித்திரத்தில் எழுதிண்டே வரா. யோகி ராம் சரத்குமார் அதை அப்படியே கருணையாக நினச்சார். தன்னால் விளக்க முடியாத ஒரு விஷயத்தை அந்த தாயாரோட சரித்திரம் விளக்கிறதே அப்படின்னு நினச்ச உடனே திரும்ப திரும்ப மாதாஜி கிருஷ்ணாபாயோட சொற்களுக்குள்ளே போய் ஒவ்வொரு சொற்களையும் தரிசனம் பண்ணுறார். ஏன்னா ஞானியர்களோட சொற்கள்ங்கிறது பிரம்மானந்தத்தில் தோன்றி வர்றதுனால அந்த சொற்கள் சாதாரணமாக இருந்தால் கூட உள்ள நகர ஒவ்வொரு சொல்லும் பெரிய விஸ்வரூபம் எடுக்கும், அதோட பொருளும் பெரிய விஸ்வரூபம் எடுக்கும். குரு அருளால் அழுத்தப்பட்ட வார்த்தைகள் மனசுக்குள்ள அந்த மனசையும் மாயையும் வெட்டி எடுத்து தூக்கி போடும். மாதாஜியோட அந்த ஞான அனுபவம் பப்பாங்கிற அந்த தந்தையை சுட்டி காட்டி அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுதான் சாவி. அதை திறந்துட்டு நம்ம உள்ள நகர வேண்டிதான். எங்கேயோ ஒரு இடத்துல மனசு போய் சட்டுன்னு அந்த மாயம் நிகழ்ந்துடும். யோகி ராம் சரத்குமார் பப்பாவோட ஞான நிலையையும் அந்த மாதாஜியோட அந்த சீடராக இருக்கக்கூடிய மாதாஜியோட அனுபூதி வாக்கியங்களையும் இந்த அருணாச்சலங்கிற அந்த மலைக்கு முன்னாடி தரிசனம் பண்ணிகிட்டே இருந்தார். மாதாஜி அந்த சரித்திரத்தில் கருணை கடலே பப்பா, மீராபாய் மாதிரி நான் பாடல்கள் இயற்றணும்னு நீங்கள் சொன்னேன், அதுக்கு நான் சம்மதிக்கலை. அப்போ நீங்கள் என்கிட்ட அப்படின்னா நீ யார் மாதிரி இருக்க விரும்புகிற அப்படிங்கிற கேள்வி கேட்டேன். நான் யாரை மாதிரியும் இருக்க விரும்பலைன்னு நான் பதில் சொன்னேன். அதுக்கு நீங்கள் ராம்தாஸ் மாதிரி இருக்க விரும்புறியான்னு கேட்டேன். ஒரு குருவோட நற்பணிகளை செஞ்சுட்டு இருக்கிற உங்களை மாதிரி இருக்கவும் நான் விருப்பமே படலை. நான் உங்களுடைய நிரந்தரமான இந்த எல்லையற்ற பெருநிலை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒன்றுபடவும் நீங்களும் நானும் ஒன்றுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் விரும்பினேன். நித்தியமானதும் யாவற்றையும் கடந்து இருக்கக்கூடிய பெருநிலையை நான் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நான் அப்படி உணர்ந்துக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு விரும்பினேன். இதுதான் என்னோட பிரார்த்தனையாக இருந்தது. சர்வ வியாபியான பப்பா, அந்த நாட்களெல்லாம் உங்களை நீங்கள் எங்கும் நிறைந்த பப்பான்னு நான் சொல்லிட்டு இருந்த போது கூட அதெல்லாம் என்னோடய வார்த்தைகளாக இருந்தது. ஆனால் என்னோட உள்ளத்தில் அது ஆழமாக அது இடம்பெறலை. பக்தியும் மதிப்பும் எனக்கு இருந்தது, ஆனால் அது உங்களோட உருவத்து மேலே தான் இருக்குது அப்படிங்கிறது நான் அப்புறமா தான் உணர்ந்தேன். இப்படிப்பட்ட என்னோட மனநிலையில் ஆத்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறது அடையிறதுங்கிறது ரொம்ப காலதாமதமாகும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னேன். உண்மையிலேயே ஒரு குழந்தைக்கு அதோட தாய்கிட்ட இருக்கிற அன்பு மாதிரி எனக்கு உங்ககிட்ட ஆழமான அன்பு இருந்தது. உங்களுடைய உருவத்துக்கிட்ட
எனக்கு இருந்த அன்பு காரணமாக உங்களுடைய அந்த அழியா பெருநிலையை உணர்றதுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் என்னுடைய குறுகிய பார்வையை விரிவுபடுத்தணுங்கிறதுக்காக, இந்த பிரபஞ்சம் முழுக்க அன்பால் தழுவிக்கணுங்கிறதுக்காக எனக்கு நிறைய அறிவுரை சொன்னேன். மேலும் உங்களோட உருவத்து மேலே எனக்கு பெருசாக பற்று இருந்தது. அந்த பற்றுலேருந்து நான் விடுதலை பெறணுங்கிறதுக்காக நான் உங்கள் கூட பேசக்கூடாது, உங்களை பார்க்கக்கூடாது, எந்த விதமான சேவையும் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு கடுமையான தடைகளை நீங்கள் எனக்கு விதிச்சேள் அப்படின்னு மாதாஜி எழுதியிருக்கா அந்த சரித்திரத்தில். நீங்கள் என்னை ரமேயோட வீட்டில் தங்கியிருக்கும்படி சொல்லி ஆசிரமத்துக்கே வரக்கூடாதுன்னு கூட சொன்னேன். அதுக்கப்புறமா என் மனசு உள்நோக்கி போகிறதுக்காக நாள் முழுக்க நான் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும், நான் எனக்கு என்னெல்லாம் எண்ணங்கள் வருதையோ அதை எல்லாத்தையும் எழுதி வைக்கவும் சொன்னேன். அந்த நாட்களில் நான் எனக்குள்ளே நினச்சதெல்லாம் இதுதான், நான் சொல்கிறேன் கேளுங்கோ அப்படின்னு எழுதியிருக்கா. அதில் பப்பா உண்மையும் நீங்களே, பொய்மையும் நீங்களே. பப்பா நித்தியமானவரும் நீங்களே, அனித்தியமானவரும் நீங்களே. பப்பா எல்லா சக்தியும் நீங்களே, பலகீனமும் நீங்களே. பப்பா கருணையும் நீங்களே, கருணை இன்மையும் நீங்களே. பப்பா ஒன்றும் நீங்களே, பலவும் நீங்களே. பப்பா மங்களமும் நீங்களே, அமங்கலமும் நீங்களே அப்படின்னு வரிசையாக எழுதிகிட்டே இருக்கா. பப்பா அறிவற்றதும் நீங்களே, அறிவுற்றதும் நீங்களே. பப்பா எல்லாம் நீங்களே, இரக்கம், அன்பு, அமைதி, ஆனந்தம், சக்தி, அறிவு ஆகிய எல்லாத்தோடைய சொரூபமும் நீ தான் பப்பா. உங்களுடைய குழந்தை கிருஷ்ணாபாய்க்கு நீங்கள் தான் எல்லாமும் எல்லாரும். அவருக்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதாஜி கிருஷ்ணாபாய் எழுதியிருக்கா. இந்த பிரபஞ்சம் முழுக்க தோற்றுவித்து நீங்கள் தான் இந்த லீலைக்கு கர்த்தாவும் இருக்கே, நீங்கள் தான் எல்லாமாவும் இருக்கிறதுனால நீங்களும் நானுமான கிருஷ்ணாபாயும் ஒன்னே அப்படின்னு எழுதியிருக்கா. யோகி ராம் சரத்குமார் இந்த வரியை படித்த உடனே தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டார். அப்போ அவருக்குள்ளே ஒன்று தோணித்து, பப்பா மாதாஜி 2 பேரும் ஒன்றுன்னா அப்போ இந்த பிச்சைக்காரனும் அவளுக்குள்ளே அடக்கம் தானே அப்படின்னு அப்படியே நினச்சி உருகி போகிறார். அந்த சாயந்தர வேளையில் சூரியன் மெதுவாக மலைக்கு பின்னாடி சாய ஆரம்பிக்கிறது. வானம் முதல்ல மஞ்சளாக இருந்தது, அப்புறம் அடர்ந்த சிவப்பாச்சு. மெல்ல அது மேலே கருப்பு படர்ந்து இரவாக ஆரம்பிச்சது. ஆனால் அருணாச்சலத்தோட உச்சியில் அந்த பௌர்ணமி நிலவு ரொம்ப வெண்மையாக அழகாக இருந்தது பார்க்க. அந்த நிலவையே ஒத்து பார்க்குறார் யோகி. அதை பார்க்க பார்க்க அது கிட்ட வர மாதிரி இருந்தது. அது அப்படியே ராம்தாஸோட முகமாக மாறி சிரிக்கிறது. யோகி ராம் சரத்குமார் அதை பார்த்த உடனே பப்பா பப்பான்னு கையை தூக்கி வணங்குறார். கண்களில் நீர் கொட்டித்து மூர்ச்சையானார். பெரும் சமாதி அவஸ்தையில் அப்படியே பாறையில் மண்டிட்டு உட்கார்றார். அருணாச்சலமும் ராமாச்சலமும் ஒன்றானதை அவருக்குள்ள தரிசனம் பண்ணினார்.